என்னன்னைக்கும் சொல்கிறேன், கூட இருந்து குழி பறிக்கிறவங்கள கூட வச்சிருக்காத. ஒருவருக்கும் சொல்கிறேன், உலகம் முழுவதும் தயவு செய்து ஒரு மனிதனை பார்க்கும்போதே தெரியும் நல்லவனா கெட்டவனா என்று. அவன் நம்ம மனசுக்கு இவன் கெட்டவன் தான் தெரிஞ்சால் கடைசி வரையில் அவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. கூட இருந்து குழி தோன்றானா அவனை எப்பயுமே கூட சேர்க்கக்கூடாது. அவன் புத்தி குழி தோண்ட தான் போகும். நல்லவனு தெரிந்தால் அவனையும் கொஞ்சம் சிந்தித்து, நல்லவனாக இருந்தாலும் சரிதானே, அவன் என்ன செய்கிறான், எந்த நடைமுறையில் என்ன பண்ணுறான்றதை சிந்திக்கணும். ஏமாந்து எதையும் வார்த்தையே அள்ளி கொட்டிடாதீர். தயவுசெய்து நல்லது நடக்க வேண்டுமென்றால், நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கணும், நாட்டில் நல்லது நடக்கணும், நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டுமென்றால் நல்லது நினைப்பவனை ஆதரவு செய். அதே போல் ஊரில் நல்லது செய்கிறவன் தான் மனிதனாக பெருமனிதனாக வர வேண்டும். நல்லவன் போல் நடித்து பெருமனிதனாக வந்து ஊரை அழிக்கக்கூடியவன் ஊரில் இருக்கவே கூடாது. ஒரு இல்லாதவனை எடை போட்டு பார்க்கக்கூடாது. இருக்கப்பட்டவனை இல்லாதவனை அவன் நல்ல குணம் உள்ளவனான்னு பார்க்கணும். அவன் தான் மனிதன். அதை நான் சொல்கிறேன்னு வருத்தப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும், ஒரு ஏழையாக இருந்தாலும் பக்கத்தில் வந்து அவன் ஏன் இந்த அளவுக்கு ஆனான்னு அவனை சிந்திக்கணும். நம்மளுக்கு கீழே சிந்திக்கணும். மேலே கீரவனை பார்த்தா வளர முடியாது. கீழே பார்த்தா தான் நம்ம வளரலாம். ஏன் இந்த அளவுக்கு தரமட்டம் ஆனான், ஏன் கஷ்டத்தில் வந்தான் அப்படின்னு அதை உணர்ந்து பார்த்தோம்னா நம்ம மேலே வளரலாம். ஆனால் மேலே கீரவனை பார்த்தீங்கன்னாக்கா நீ கீழே போயிடுவ. அது உண்மை. ஏன் கீழே பாருன்றன்னா, கீக்கிறவன் எதனால் கீழே வந்தான் தரமாட்டதுக்கு, எந்த கஷ்டத்தினால இப்படி ஆனான்னு உணர்ந்தினாக்கா அதை பார்த்து நீ திருந்தி பிழைப்ப. அதுக்காக தான் சொல்கிறேன், சிந்தித்துப்பார். நான் சொன்னதை சிந்தித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் நல்ல கலைகள் உருவாகும். நாட்டில் நல்லது செய்வேன். நல்லபடியாக மேலே பேர் வாங்கி பிரபலமாகுவேன். நன்றி, வணக்கம்.